எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சத்தை ஆயுள் முழுவதும் கொடுக்கக்கூடிய உப்பு தீப வழிபாடை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மிக முக்கியமான பதிவாக இந்த பதிவு இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவசியம் இந்த பதிவை பாருங்கள். மகாலட்சுமி கடாட்சம் உங்களுடைய வீட்டில் பரிபூரணமாக நிரம்பி வழிவதற்கு இந்த ஒரு பரிகாரமே போதும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நிறைய தீப வழிபாடுகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். செம்பருத்தி இலை தீபம், அரச இலை தீபம், மருதாணி தீபம், இந்த மாதிரி நிறைய இலை தீபங்களை பற்றி சொல்லியிருக்கேன். வெற்றிலை தீபம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு தீபம் அப்படிங்கிற மகாலட்சுமி தேவியை நம்மளுடைய வீட்டுக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை. அதாவதுங்க, உப்பு என்பது ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தது. எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடித்து உங்களுடைய இல்லங்களில் நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொடுக்கிற சக்தி இந்த உப்புக்கு இருக்குது. அதனால தான் எப்பயுமே வீட்டில் எந்த பொருள் காலியானாலும் பரவாயில்லை, உப்பை மட்டும் காலியாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வீடுகளில் உப்பு ரொம்ப தீர்ந்த பிறகு தான் வாங்குவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. உப்பு அரை ஜாடிக்கு தீரும் பொழுதே நம்ம மறுபடியும் ரொப்பி கொட்டிக்கணும். இந்த உப்பாகப்பட்டதில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல் வீடு முழுவதும் பரவி வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை அனுதினமும் நீக்க செய்யும். அதனால் எப்பயுமே வீட்டில் உப்பு என்பது அதிகமாக இருக்க வேண்டும், இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த உப்புக்கு ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நாம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், ஆன்மீக ரீதியாக மகாலட்சுமியினுடைய தாய் வீடு அப்படின்னு சொல்கிறது கடல். ஏன்னா தேவி திருப்பார்கடலில் தான் தோன்றுனாங்க. ஸோ தேவியினுடைய தாய் வீடு அப்படின்னு சொன்னால் சமுத்திரம், அதாவது கடல். இந்த கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே அன்னையின் அம்சம் பெற்றது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கடல் நீரில் இருந்து கிடைக்கக்கூடிய உப்பு, முத்து, சங்கு, சிப்பிகள், சோழிகள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கடலில் கிடைக்கிற அத்தனையுமே தேவியின் அம்சம். அதனால தான் கடல்லேருந்து கிடைக்கிற சங்கை வீட்டில் வச்சு பிரதிஷ்டை பண்ணுறோம். கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய முத்து நவரத்னங்களில் ஒன்றா இருக்குது. சோழிகள் இதை வச்சு நாம் கும்பிட்றோம். அதில் அந்த கடல் நீரிலிருந்து கிடைக்கிற இந்த உப்பாகப்பட்டதில் எந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது அப்படின்னா, பெண்ணானவள் திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ளே வரச்சு அந்த பெண்ணினுடைய கைகளில் சில பொருட்களை கொடுப்போம். அதில் முதன்மையாக இருக்கிறது உப்பு. உப்பு, துவரம்பருப்பு, அரிசி ஆகிய பொருட்களை கொடுத்து அந்த பெண்ணுடைய கையால் வாரி அங்கே இருக்கிற பாத்திரங்களில் ரொப்ப சொல்லுவோம். அந்த பெண் முதல்ல வரும்போது தொடுவதே உப்பாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி புதுமனை புகு விழா செய்யும் பொழுது சுவாமி படத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய தெய்வீக பொருட்களில் உப்பு, துவரம்பருப்பு, அரிசி, பால், வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் இருக்கும். அதில் உப்பு முதன்மையானதாக இருக்கும். இப்படி உப்பு என்பது தெய்வீக கடாட்சத்தை அருள செய்யக்கூடியது, லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட இந்த உப்பினை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த வழிபாடு பேர் தான் உப்பு தீபம் அப்படின்னு சொல்கிறது. சார், இந்த உப்பு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம்? அனைத்து பெண்களும் ஏற்றலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஏற்றலாம். அப்போ ஆண்கள் ஏற்றக்கூடாதா அப்படின்னா, பெண்கள் இல்லாத பட்சத்தில் ஆண்கள் ஏற்றலாம்.
வியாபார ஸ்தலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லேபரில் யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க கையால் ஏற்ற சொல்லுங்கள். அப்படி ஒருவேளை இல்லைங்கிற பட்சத்தில் தான் ஆண்கள் ஏற்றணும். ஒன்று. ஏன் பெண்கள் ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்திரீயும் லக்ஷ்மியின் அம்சம். அதனால தான் எந்த சுபகாரியமாக இருந்தாலும் பெண்களை முன்னிறுத்தி நாம் செய்கிறோம். இதுதான் நம்மளுடைய தமிழர்களின் பண்பாடு. சார், இந்த உப்பு தீபத்தை பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்றுவது அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, ஒரு தட்டிலே உப்பினை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கினை வைத்து அதில் பசு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். சரிங்களா? இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் எரிய விடலாம், ஆனால் தானாக அணையக்கூடாது. இந்த தீபம் அணையிற மாதிரி இருக்குது, எண்ணெய் தீந்துருச்சு போதும் தீபம் எரிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த தீபத்தை அமர்த்தி விடுங்க. இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு ஏற்ற வேண்டும். மறுநாள் காலையிலே இந்த தட்டில் இருக்கக்கூடிய உப்பினை எடுத்துக்கொண்டு போய் பூச்செடிக்கு அடியிலோ அல்லது ஓடக்கூடிய தண்ணீரிலோ போட்டுவிட வேண்டும். சரிங்களா? ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த பரிகாரம். இது ஒன்று. சார், எப்பொழுது ஏற்ற வேண்டும்? உப்பு தீபம் எப்படி ஏற்றணுங்கிற முறையை சொல்லிட்டீங்க, எப்போது ஏற்ற வேண்டும்? இந்த உப்பு தீபம் ஏற்றுவதற்கு பார்த்தீங்கன்னா காலை நேரம் உசிதமானது. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது 3 to 5, அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள். இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். முகூர்த்த நேரங்களில் பிரம்ம முகூர்த்தம் என்பது ரொம்ப விசேஷமானது, லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது, படைப்பின் கடவுளான பிரம்மனுக்கு உரியது. அதனால தான் எல்லா காரியங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யுங்க. குளித்து முடிச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டில் உப்பை கொட்டி அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் போடுங்க. வெரி சிம்பிள். அதை தவற விட்டிங்கன்னா ஈவினிங் பார்த்தா அந்த தீபத்தை ஏற்றலாம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தீபம் ஏற்றுங்க. இதே ப்ராசஸ் தான் சார். 2 வேளையும் ஏற்றணுமா அப்படின்னா ஒரு வேளை ஏற்றினா கூட போதும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த தீபம் தானாக அணையக்கூடாது. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உங்களுடைய பார்வைக்கு எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க முடியுமோ, தானாக அணையாதபடி எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் புஷ்பத்தை வச்சு அந்த தீபத்தை அமர்த்தி விடுங்கள். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கிழமையில் இருந்து இதை ஏற்ற தொடங்கலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி திதி, இந்த 2 நாட்களில் இந்த வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது தொடங்கிறதுக்கு ஒரு நாள் தேவையில்லையா? ஒரு நல்ல காரியம் அதை எப்போ தொடங்கணும் அப்படின்னு கேட்டால், ஒன்று பௌர்ணமி திதியில் தொடங்குங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் தொடங்குங்க. இந்த 2 நாட்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எத்தனை நாள் தொடர்ச்சியாக ஏற்றலாம் அப்படின்னா, தொடர்ந்து 48 நாட்கள் இந்த உப்பு தீபத்தை உங்களுடைய வீடுகளிலோ அல்லது உங்களுடைய தொழிலகங்களிலோ ஏற்றினால் சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும். என்ன சொல்லணும்னா, தொழில் தடை நீங்கும், வருமான தடை நீங்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நினைத்த வேலை நினைத்தபடியே நடக்கும், மனதில் நினைத்த விஷயங்கள், நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாலும் உங்களுக்கு நிறைவேறும். சரிங்களா? தொடர்ந்து 48 நாள், ஏதோ ஒரு பௌர்ணமியோ அல்லது வெள்ளிக்கிழமையோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து 48 நாள் செய்யுங்க. என்ன சொல்லணும்னா, 48 நாட்களுக்கு உள்ளதாகவே உங்களுக்கு நிறைவேறும். பெண்கள் இதை செய்கிறச்சே அவங்களுக்கான தீட்டு காலங்களில் 3 to 5 நாட்கள் தவிர்த்துட்டு இதை செய்கிறது நல்லது. டெய்லி உப்பை மாற்றிட்டே இருக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க.
பொதுவாக நீங்கள் டெய்லி மாற்ற தேவையில்ல. இப்போ ஒரு வழிபாடாக செய்கிறீங்க, இப்போ 48 நாட்கள் வழிபாடாக செய்கிறீங்கன்னா ஒரு 7 நாள் 10 நாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் அந்த உப்பை மாற்றினா போதும். இல்லை சார் நான் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் நான் ஏற்ற போகிறேன், ஏதோ ஒரு பௌர்ணமியில் தான் ஏற்ற போகிறேன்னா நீங்கள் அடுத்த நாள் மாற்றிட்டா போதும். சரிங்களா? மற்றபடி தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய போகிறங்கும் போது டெய்லி நம்ம உப்பை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுறீங்கன்னா அடுத்து ஒரு வாரமோ அல்லது 10 நாள் கழித்து நீங்கள் மாற்றினா போதுமானது அந்த உப்பை. அதே மாதிரி இந்த உப்பு தீபத்தை வீடுகளில் ஏற்ற 48 நாட்கள் நான் சொன்னேன், ஒரு மண்டலம்னு இதுக்கு பேர். இதை ஏற்ற 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 அடிக்கடி தொந்தரவு செய்யும் உங்களுடைய பகைவர்கள் சுத்தமாக உங்கள் வம்புக்கே வரமாட்டாங்க. உப்பு தீபத்தினுடைய மெயினான விஷயமே சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சொல்கிறது. எதிரிகளை அழிக்குமாம் உப்பு தீபம். எப்படி உப்பாகப்பட்டது கெட்ட கிருமிகளையும் கெட்ட அதிர்வுகளையும் அழிக்குமோ அதே போல கெட்ட நபர்களை, நம்மிடம் தொந்தரவு செய்து கொண்டிருக்கும், இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கும் கெட்ட மனிதர்களை நம்மிடம் அண்ட விடாமல் விரட்டுவதற்கு இந்த உப்பு தீபம் ஏற்புடையதாக இருக்கும். இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டு இருக்கீங்களோ, எந்த நபர் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உங்களுடைய வம்புக்கே வரக்கூடாது என வேண்டிக் கொண்டாலே போதும். டெய்லி ஏற்றி வச்சு வேண்டிக்கிட்டாலே போதும். ஒரு மண்டலத்துக்குள்ள அவங்க உங்கள் திசப்பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? எவ்வளவு குடைச்சலை தரும் பகைவர்களும் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள். அவர்களை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தும் இந்த உப்பு தீபம். அவர்கள் உங்களுக்கு ஏதாவது எதிராக செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை முற்றிலுமாக நீக்க செய்யும் இந்த உப்பு தீப வழிபாடு. அதே நேரத்தில் இந்த உப்பு தீபத்தை ஏற்றச்சே இந்த எதிரின்னு சொல்கிறேன் இல்லையா, உண்மையாலுமே அவங்க உங்களுக்கு எதிரியா இல்லை நீங்கள் அவங்களுக்கு எதிரியான்னு பார்த்துக்கணும். நியாயமாக ஒருவர் உங்களை தொந்தரவு செய்கிறார் நியாயமான காரியத்துக்காக அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அவருக்கு எதிரி. அநியாயமான காரியத்துக்காக உங்களை அவர் தொந்தரவு செய்கிறாருன்னா அவர் செய்கிறது தப்பு அவருக்கு நீங்கள் செய்யலாம். ஏன்னா சில பேர் தான் மேலே இருக்கிற தப்பையே உணராமல் மற்றவர்கள் நியாயப்படி நடந்து கொண்டாலும் அவர்களை எதிரியாக பாவித்து சில சடங்குகளையும் இந்த மாதிரி பரிகாரங்களையும் அவர்கள் அழிய வேண்டும் என்பதற்காக செய்கிறீங்க. முற்றிலும் தவறு. கோபத்தில் செய்வது தவறாக அமையும். அதனால் உண்மையாலுமே நீங்கள் சிவனேன்னு இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு குடைச்சல் தராங்க, இம்சை தராங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள். வித்தின் 48 டேஸுக்குள்ளார உங்கள் கோரிக்கையும் உங்களுடைய வேண்டுதலும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய துன்பம் அடியோடு நீங்கக்கூடிய வகையில் இந்த ஒரு வழிபாடு இருக்கும். சரிங்களா? உங்களுடைய வேண்டுதல் எதுவாயினும் பலிக்கும். நீங்கள் இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வச்சு என்ன வேண்டுதல் வச்சாலும் பலிக்கும். குறிப்பாக தோஷ நிவர்த்தி ஆகும். ஜோதிட ரீதியாக செவ்வாதோஷம், நாகதோஷம், அதே மாதிரி கலஸ்திர தோஷம், இந்த மாதிரி தோஷங்களால் திருமண தடை ஏற்பட்டுட்டு இருந்ததுன்னா அது முற்றிலுமாக நீங்கும். அதே நேரத்தில் தொழில் விருத்தி உண்டாகும். வியாபார ஸ்தலங்களில் இதை நீங்கள் ஏற்றி வரச்ச வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை உயரும். சார் கஸ்டமர்ஸே வரமாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கிறவங்க இந்த உப்பு தீப வழிபாட்டை உங்கள் வியாபார ஸ்தலங்களில் செய்யுங்க. ஒரு முறை செஞ்சு வச்சுட்டா போதும். டெய்லி தீபம் ஏற்றிட்டே வாங்க. அதிலையே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வாரமோ 10 நாளைக்கு ஒரு தாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். வியாபார ஸ்தலங்களில் தொழில் விஷயம் மற்றும் ஜனவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உப்பு தீபம். ஏன்னா பல பேர் நம்மக்கிட்ட சார் தொழில் விஷயத்துக்கு மை, தாயத்து, மூலிகை, சக்கரம் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்க. எதுவுமே தேவையில்லை. நீங்கள் மெனக்கட்டு செலவு பண்ணி அதை வாங்கி இதை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இந்த உப்பு தீப வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். டெய்லி இந்த உப்பு தீபம் உங்களுடைய ஆஃபீஸில் எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுடைய தொழில் விருத்தி ஆகும் என்பதற்கு அந்த உப்பு தீப வழிபாடு நிச்சயமாலும்
கை கொடுப்பதாக அமையும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உப்பு தீபத்தை ஏற்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த உப்பு தீபம் கரெக்டாக அணையக்கூடிய தருவாயில் நாமளே ஒரு புஷ்பத்தை வைத்து குளிரூட்டி விட வேண்டும். தானாக எந்த தீபமும் அணையக்கூடாது, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அரை மணி நேரம் எரிஞ்சாலும் போதும், ½ எரிஞ்சாலும் போதும், அது தானாக அணையக்கூடாது. நாமளே பார்த்து குளிரூட்டி விட வேண்டும். சரிங்களா சார்? இந்த உப்பு தீபத்தை எங்கே ஏற்ற வேண்டும்னா, உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது நீங்கள் எங்கே சுவாமி படங்கள் வச்சு கும்பிட்டுருக்கீங்களோ செல்ஃப் மாதிரி இடங்கள்லையோ அல்லது சுவாமி பெட்டகம் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா கபோர்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க, அங்கே அதில் கூட வச்சு நீங்கள் ஏற்றலாம். அதே மாதிரி இந்த உப்பு அப்படிங்கிற பொருளை குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கிறச்சே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் குளிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை கலந்து குளிக்க வேண்டும். இதை நான் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொன்னேன். அதை பார்த்துட்டு ஒரு அன்பர் சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி கல்லுப்பு போட்டு குளித்தேன் சார், உடம்பெல்லாம் அரிக்குது சார் அப்படின்னார். எவ்வளோங்க போட்டிங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு அரை பாக்கெட் போட்டிருப்போம் சார் அப்படின்னார். அரை பாக்கெட் போட்டு குளித்தா உடம்பு அரிக்காமல் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு. ஸோ சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு குளித்தாலே போதுமானது. இன்னும் சொல்லணும்னா, இந்த உப்பு தீப பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய காலங்களில் குறைஞ்சது ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் ஆகுது குளிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு கலந்து குளிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் ஆகியவற்றை கலந்து அவங்களுக்கு குளிப்பாட்டுவாங்க. இன்க்ளூடிங் பெரியவர்கள் கூட இந்த உப்பு மஞ்சள் கலந்த தண்ணீரில் குளிப்பார்கள். காரணம் என்னென்னா, இந்த உப்பு என்பது எதிர்மறை ஆற்றல்களை நீக்க செய்யும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்டதுகளை விரட்டி அடிக்கும். அதனால் அந்த உப்பு தீபம் நீங்கள் ஏற்றும் பொழுது அடிக்கடி இந்த உப்பு குளியலை குளிப்பது என்பது விசேஷம். கடல் பக்கத்தில் இருந்தால், உங்கள் வீட்டுக்கு அருகிலே கடல் இருந்ததுன்னா, அந்த கடல் தண்ணீரை பிடித்து கொண்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளியுங்கள், தொழில் ஸ்தாபனங்கள் முழுவதும் தெளியுங்கள். இது ஏன் அப்படின்னு கேட்டால், கடல் தண்ணீர் என்பது ரொம்ப புனிதமானது. புனிதத்தின் உச்சமாக பார்க்கப்படுவது கடல் நீர். ஏன்னா மகாலட்சுமி தாயாரே அவதரித்த இடம் பார்த்தீங்கன்னா கடல். ஸோ அந்த கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீர், இந்த கடல் நீர் எவ்வளோ புனிதமானது, புனிதத்தின் உச்சமாக பார்க்கப்படுது கடல் நீர். ஸோ உங்களுக்கு கடல் நீர் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அடிக்கடி வீடுகளில் தெளிச்சுட்டு வாங்க, அடிக்கடி வியாபார ஸ்தலங்களிலே தெளித்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாலும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும், அனைத்து விதமான மங்களங்களும், சௌபாகியங்களும், செல்வ வளங்களும், பணப்புழக்கங்களும் உங்களுடைய வீட்டில் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உப்பு மூட்டை, ஒரு மஞ்சள் துணியில் உப்பை கட்டி அதை உங்களுடைய கல்லாப்பெட்டியில் வச்சுக்கோங்க. மஞ்சள் துணிங்கிறது குரு, உப்புங்கிறது வெண்மை நிறம் மற்றும் மகாலட்சுமியின் அம்சம், சுக்கிரனுடைய காரகத்துவம் பெற்றது. ஸோ அந்த குருவும் சுக்கிரனும் இணையும் ஒரு இடத்திலே என்னென்ன ஏற்படும் அப்படின்னா, செல்வ வளம் அதிகமாகும், அந்த செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். வண்டி வாகனங்கள் உங்களுக்கு வாங்குவதற்கு யோகமும், கால்நடைகள் வாங்குவதற்கு யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த மஞ்சள் துணியில் உப்பை மூட்டையாக கட்டி பீரோவில் வச்சுக்கிறது, அதே மாதிரி கல்லாப்பட்டியில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது உசிதம். இதையும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அந்த உப்பினை எடுத்து தண்ணீரிலே போட்டு விடணும், ஓடக்கூடிய தண்ணீரில் போட்டு விடுங்க. இல்லைன்னா ஒரு பக்கெட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதை பூச்செடிக்கு அடியிலையோ அல்லது கால் மிதிபடாத இடத்துலையோ ஊற்றிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு
இந்த கெட்டது அத்தனையும் நீங்கள் செய்வதற்கான ஒரு எளிமையான பரிகார முறைகள். ஸோ செய்து பார்த்து பயன்படுத்தி பயனினை அடையுங்கள். கண்டிப்பாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.